காஞ்சிபுரம் சங்கரா கல்லூரியில் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அறக்கட்டளை கல்லூரி முதல்வர் முனைவர் KR வெங்கடேசன் தலைமையில் தொடக்கம். காஞ்சிபுரம் சங்கரா கலை அறிவியல் கல்லூரியின் தமிழ்துறை சார்பில் கல்லூரி வளாகத்தில் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அறக்கட்டளை வியாழக்கிழமை தொடங்கப்பட்டது. காஞ்சிபுரம் சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் உள்ள பராசரர் அரங்கத்தில் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரியா சுவாமிகள் அறக்கட்டளை தொடக்க விழா நடைபெற்றது. காஞ்சி மடத்தின் பீடாதிபதி விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் வேண்டுகோளின்படி நடைபெற்ற அறக்கட்டளை தொடக்க விழாவிற்கு கல்லூரி முதல்வர் KR வெங்கடேசன் தலைமை வகித்தார். கல்லூரியின் சமஸ்கிருத துறை தலைவர் ஸ்ரீசைலம் முன்னிலை வகித்தார். தமிழ்துறை தலைவர் ராதாகிருஷ்ணன் வரவேற்புரை ஆற்றினார். விழாவில் சென்னையை சேர்ந்த கல்வெட்டு ஆய்வாளர் புலவர் மகாதேவன் சேக்கிழார் சொன்னதும் சொல்லாததும் என்ற தலைப்பில் பேசுகையில், சேக்கிழார் கொடுத்த குறிப்புகளால் பல நாயன்மார்களின் வரலாறுகளையே தெளிவாக தெரிந்து கொள்ள முடிகிறது என்று சேக்கிழாரின் பெருமைகளை விவரித்தார். முன்னதாக கல்லூரியின் தமிழ்துறை பேராசிரியர் அன்பழகன் அறிமுக உரையும், தமிழ் பேராசிரியர் சரவண தெய்வசிகாமணி நன்றியும் கூறினார். வேதம் ஓதுதல் மற்றும் ஓதுதல்ல நம்முடைய மற்ற வைணவ தலங்களில் நடக்கும். அந்த திருவிழாவுக்கு பேர் நாராயண திகற்றவங்களை போல் அத்தியன திருவிழா. வேதம் மட்டுமல்ல அத்தியனம் தமிழ் வரை. அதனால புலாச்சாரம் கெடாது, குலம் கெடாது. அதைத்தான் வள்ளுவர் சொன்னார், மனத்திலும் நோக்கு குழலாது பக்கப்பட்ட. இன்னொரு ரிவைஸ் பண்ண எல்லாமே அமையக்கூடிய ஒழுக்கம் இருக்கிறது. பார்ப்பான் பிறப்பு காலையில எழுந்த உடனே குளிக்க முன்னே சந்தியாவந்தனம், மதியம் உயரியம் கொடுங்க, அதனுடைய வேலையை செய்ய வேண்டியது அவனுக்கு விதிக்கப்பட்ட நாட்கடமை நித்திய கர்மானுஷ்டான். அதுக்கு சைவம் மீள முடியாது. ஒழுக்கம் கல்வியின் பரிபுரை சென்றதை குரட்பாடுகள்ல மனக்குறவுகளை மட்டும்தான் கல்வியா பிறப்பொழுக்கமா அப்படிங்கும் போது பிறப்பொழுக்கம் தான் முக்கியம். வேதத்தை மறந்தால் அவன் குணத்துல குறைந்து கொள்வான் அப்படின்னு இருப்பார். அதுக்கு காரணம் அதையே அப்படியே பின்பற்றுவார் சிவஞானம். அந்த உண்மை எதிர்மறை உண்மை. ஒரு விஷயம் திரும்ப நினைவை கொண்டு வந்துருங்க.